ஹலோ கைஸ். இன்றைக்கி மார்னிங் வந்து சரி இந்த புக் சைக்கோமெட்ரிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நேற்று நம்ம பேசியிருந்தோங்க. ஸோ இன்றைக்கும் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த டாபிக்ஸும். செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கிறது வந்து ஸோ எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் அதே டாபிக் தான் இன்றைக்கும் கண்டினியூ ஆகுது. ஸோ அது செல்ஃப் கான்ஷியஸ் அப்படிங்கிறது வந்து கான்சைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளை எல்லாத்தையும் கவர்டாக மாற்றிடும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கவர்டாக நம்மளை மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கிறது தப்பு இல்லை. அதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அது சரியாக தப்பா அப்படின்னு யோசித்து பண்ணுறது தப்பு இல்லை. பட் வந்து நம்ம அது வந்து ரொம்ப ஓவராக போகும்போது, அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப ஓவராக போகும்போது அது வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். ஸோ அங்கே தான் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி செல்ஃப் கான்ஷியஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து ஹாப்பியாக தான் வந்து ஃபீல் பண்ண வைக்கணும். நம்மளை மிசரபுளாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. அந்த நெகட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கும்போது நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு 4 வயசு பையன் இருக்காங்க. அவனுக்கு அந்த செல்ஃப் கான்ஷியஸ் இருக்காது. அவன் மனசில் நினைக்கிறது பேசுவான், பண்ணுவான். அவனோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை வந்து டம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்கிட்டையும் அந்த சைல்ட்லைக் ஆட்டிடியூட் வந்து இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதாவது இந்த ஓவரால் சொசைட்டியே வந்து அப்படி தான் வந்து நம்ம நினைக்கிறத பேசக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து இது பண்ணி வச்சுருக்கு. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்டேஜ்லேயே நம்ம பேசும்போது நமக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கு இல்லையா. இப்போ நானே உங்ககிட்ட பேசுகிறேன், இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பேசினது இல்லை. இப்போ நான் வந்து கேஷுவலாக இல்லை, ஒரு மாதிரி ஒரு கான்ஷியஸாக தான் இருக்கேன். ஸோ இப்படி ப்ராக்டிஸ் தான் இது வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு சொசைட்டியாகவே வந்து எல்லாருமே வந்து இப்போ இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறத வந்து அது ரொம்ப சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேஜ் வரும்போது மினிமம் ஒரு 100 பேர்த்தை ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கான்சியஸ் ஆவாங்கல்ல. ஸோ அது ஏன் அப்படி இருக்கணும், நமக்குள்ளே வந்து நிறைய இன்ஹிபிஷன்ஸ் இருக்குது. அந்த இன்ஹிபிஷனை டிஸ்இன்ஹிபிஷனாக மாற்றணும் அப்படிங்கிறது. அதாவது டிஸ்இன்ஹிபிஷன் இஸ் அ லாங் ஸ்டெப் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். நமக்குள்ளே என்னென்னலாம் அந்த பேட் கைண்ட் ஆஃப் பிலீஃப்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம அதில் அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம திருப்பி நம்ம போகணும். அப்போ தான் வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்இன்ஹிபிஷன் யாருக்கெல்லாம் வேணும், யாருக்கெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து அந்த செல்ஃப் கான்ஷியஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு கரெக்டான ஒரு பாயிண்டில் இருக்கணும். அதுக்குமே வந்து நான் ஓவர் கான்ஃபிடென்ஸாக என்ன வேணால் பண்ணுவேன், என்ன வேணால் செய்வேன் அப்படிங்கிறதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகக்கூடாது. அந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து இன்ஹிபிஷன் சுத்தமாக இல்லை. அதாவது அவங்க நினைக்கிறதான் சரி, அவங்க நினைக்கிறத அவங்க செய்கிறதான் கரெக்டாக அப்படின்னு பண்ணுறாங்களே. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்இன்ஹிபிஷன் தேவைப்படாது. ஸோ தே ஷுட் அவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இந்த டிஸ்இன்ஹிபிஷன் யாருக்கெல்லாம் வேணும் வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டிஸ்இன்ஹிபிஷன் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒருத்தர் கண்டினியூஸாக அவரோட ஆக்ஷன்ஸ் மூலிமா ஒரு ட்ரபிளில் மாட்டுறாரு, அதில் வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசி ஏதாவது மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்இன்ஹிபிஷன் தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட இம்பல்சிவ் ஹேபிட்ஸ் மூலிமா நிறைய ட்ரபிள்ஸில் வந்து மாட்டிக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இந்த டிஸ்இன்ஹிபிஷன் யாருக்கு வேணும் அப்படின்னா, கொஞ்சம் இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் முன்னாடி பேசுகிறதுக்கு ஷையாக ஃபீல் பண்ணுறவங்க, அவங்களோட தாட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பப்ளிக்காக ஒரு கேதரிங் இருப்போம், நமக்கு ஒரு விஷயம் தோணுது. ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. ஸோ அதை நம்ம பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன தோணுது நம்ம அதை சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த டிஸ்இன்ஹிபிஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து செல்ஃப் கிரிட்டிசைசிங் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யுவர் எனஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளாக இருக்கிறது இங்கே போதும். நம்ம வேற ஒரு ஆளாக நம்ம மாறணும். அதாவது நம்மளாக இருக்கிறது பத்தலை அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம பேசுறது வந்து கொஞ்சம் லவுடாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்குமே புரியும். ஸோ நானுமே கொஞ்சம் டோனாக தான் பேசுவேன், கொஞ்சம் செய்ய தான் இருப்பேன். ஸோ
ஸோ இதெல்லாமே அதனால தான் எனக்கு வந்து இது ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுது இந்த புக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு நம்ம பிடிக்குது, அவங்களுக்கு ஏதோ அவங்க பண்ணுற விஷயங்கள் பிடிக்குது, அதாவது அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இப்போ ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஓன் காம்ப்ளிமெண்ட் அது வந்து மனசில் வச்சுக்க நம்ம தேவையில்லை, அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அது மூலியம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து நமக்குள்ளே இருந்து வெளியே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெரி வெரி ரெக்கமெண்ட் அட்வைஸ். இதோட லிங்க் நான் இன்னைக்கு கொடுக்குறேன், லிங்க்கில் கொடுக்குறேன். படிக்காதவங்க ட்ரை பண்ணுறேன். இது நம்ம டிசைன் போர்ட்ஃபோலியோ கைஸ். இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணி முடித்தேன். ஸோ பிரிண்டபிள் காப்பீஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் விசிட்லாம் போகும்போது நம்ம கொடுக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணி முடித்தேன். கொஞ்சம் எடிட்டிங் ஓவர் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டேன். கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன் கைஸ்.